மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு வருஷமும் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்த்துக்கிட்டு வரும். அது மாதிரி இந்த வருஷம் வரப்போகிறது சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சி அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் சற்றேறக்குறைய 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சனி பகவானவர் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறக்கூடியது. இப்போ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி, ஆங்கில தேதி 20/12/2023 மாலை சற்றேறக்குறைய 5:20 சனி பகவானானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். நம்மளோட சனிப்பெயர்ச்சி, இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது உண்மையான சனிப்பெயர்ச்சின்னு சொல்லலாமா? உண்மையான சனிப்பெயர்ச்சின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க, இன்றைய தினம்தான் நம்மளுடைய சனி பகவானுடைய புகழ்பெற்ற ஸ்தலமான திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி கொண்டாடுறாங்க. அப்போ நம்மளோட பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே திருநள்ளாறை பேஸ் வச்சு தான் நம்மளுடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே சொல்கிறோம். சனி பகவானுக்குன்னு உண்டான ஸ்தலம், அது நவகிரக ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் அப்படின்றது சனி பகவானுடைய ஸ்தலம் அப்படின்றது திருநள்ளாறு. அங்கே கொண்டாடுற பயிற்சி உண்மையான பயிற்சி அப்படின்றது பொறுத்தளவுக்கு நம்ம சொல்கிறோம். ஒரு சில இதில் திருக்கணிதத்தில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு, ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு கொண்டாடக்கூடியது 20/12/2023 புதன்கிழமை மார்கழி மாதம் 4ஆம் தேதி மாலை 5:20 சனிப்பெயர்ச்சி தொடங்குது. இந்த சனிப்பெயர்ச்சியில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கிறது அப்படின்றது 6/3/2026 வரலாம் இருக்குது. சற்றேறக்குறைய கிட்டத்தட்ட 2.25 வருஷம், 3 வருஷத்துக்கிட்ட இருக்குது. இந்த 3 வருஷம் இருக்கிறதுக்குள்ளார 2 பெரிய பயிற்சிகள் இருக்குது. நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது. மெல்ல செல்லும் கிரகங்கள் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிறது சனி பகவான். ஒரு கட்டத்திலேருந்து 100 கட்டம் மாறத்துக்கு சற்றேறக்குறைய 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரலாம் வருவார். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி தொடங்குறது 20/12/2023. அடுத்த சனிப்பெயர்ச்சி மீனத்துக்கு போகிறது 6/3/2026. இதை தவிர இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் மாறுறது அப்படின்றது 1/5/2024 ஒரு பயிற்சி அடைகிறார். அடுத்த பயிற்சி 11/5/2025 அடைகிறார். இது ஒன்று. இதை தவிர அடுத்து மெல்ல செல்லும் கிரகங்கள் இருந்து ராகு கேது பகவான். ராகு கேது பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் சற்றேறக்குறைய 1.5 வருஷம் பயிற்சி அடைவார். அப்போ இந்த பயிற்சி அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சிக்குள்ளார வர பயிற்சி அப்படின்றது 26/4/2025 ராகு கேது பயிற்சி அடைவார். எப்பொழுதுமே மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லும் பொழுது அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்லணும். அதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை பலம் உண்டு. சனி பகவானுக்கு, செவ்வாய் பகவானுக்கு, குரு பகவானுக்கு, ராகு பகவானுக்கு, இவங்களுக்கெல்லாம் விசேஷ பார்வைகள் உண்டு. அதை வச்சு நாம் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன நல்ல பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத பார்ப்போமா? அன்பான கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ராசியில் அடங்கக்கூடியது குரு பகவானோட நட்சத்திரம், சனி பகவானோட நட்சத்திரம், புத பகவானுடைய நட்சத்திரம். அதாகப்பட்டது புனர்பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். அடுத்தது சனி பகவானுடைய நட்சத்திரங்கள். அப்போ குரு பகவானோடது புனர்பூசம், சனி பகவானோடது பூசம், புத பகவானோடது ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதம், பூச நட்சத்திரம் 4 பாதம், புனர்பூசம் 1 பாதம் கொண்டது இந்த கடகராசி. இந்த ராசியோடைய அதிபர் சனி பகவான். எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க, ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு கடகத்துக்கூட அதிபதியான சந்திர பகவானுக்கும் சனி பகவானுக்கும் எப்பொழுதுமே எதிர் பகை கொண்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். சனிக்கு சந்திரன் பகை, சந்திரனுக்கு சனி பகை. அப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இதுவரையிலும் 7ஆம் இடமான கெண்ட சனியாக இருந்துச்சு. இப்போ அஷ்டம சனியாக மாறுது. அஷ்டமம் அப்படின்னாக்க 8, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வரார். ஆட்சி பெற்ற சனி பகவான் வரார். அப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுக்கு யோகங்களை செய்யுமா
அப்படின்னாக்க யோகங்கள் செய்கிறது மிக மிக குறைவு. அஷ்டமத்தில் சனி பகவான், அடுத்தது 10ல் குரு பகவான். 10ல் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். அஷ்டமத்தில் சனி பகவான். அப்போ இந்த அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கக்கூடியது 6/3/2026 வரையிலும் கடகராசிக்காரங்களுக்கு கஷ்டமான காலகட்டங்கள். என்ன சாமி நீங்கள் போட்டு ஆரம்பிக்கும் போதே கஷ்டம்னு சொல்கிறீங்களே, உண்மை உங்களுக்காக எனக்காக மாறாது. மாற்றம் என்ற வார்த்தையை தவிர பாக்கியெல்லாம் மாறக்கூடியது. அப்போ நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். நம்ம இப்போ இந்த கடகராசிக்கு இந்த காலகட்டங்கள் சரியில்லை அப்படின்றப்ப நம்ம எந்தெந்த காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அஷ்டமத்தில் போகிற சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்குறார். சனி நின்ற இடத்துக்கும் சரி, சனி பகவான் பார்த்த இடத்திற்கும் சரி பிரச்சனை உண்டாகும் பாழ் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இந்த பெயர்ச்சி காலகட்டங்களில் உத்தியோகம் பார்க்குற இடத்துல இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சனை இல்லை? நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். உங்களுக்கு கீழே உள்ளவங்களாலேயும் சரி, உங்களுக்கு மேலே உள்ளவங்களாலேயும் சரி தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அப்போ இந்த காலகட்டங்களில் ஆர்கியூமெண்ட்டு, டிபேட்டு, உங்களுக்கு வர ஐடியா இதெல்லாம் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக போகிற வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருங்க. ஒன்று. சரி, அடுத்தது சுய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இது வரல வேலை பார்த்துட்டு இருந்தேன் சாமி, நானே சுய தொழில் தொடங்கி பிஸ்னஸ் தொடங்கி பெரிய அம்பானி மாதிரி அதானி மாதிரி ஆகலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க கடகராசிக்காரங்களும் புதிய தொழில் தொடங்குவதையும் தவிர்ப்பது சிறந்தது. ஏன் அப்படின்னாக்க 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அப்போ பார்க்கும்போது ஒரு பூமை கிரியேட் பண்ணுவார். பெரிய அம்பானி மாதிரி வருவோம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கடைசியில் வீழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த 2.5 வருஷமும். சரி, அதுக்கு அடுத்தது இவர் சனி பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான அவருடைய தகப்பன் ஸ்தானம். தகப்பன் அப்படின்னாக்க சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்குறார். அப்போ நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் 2ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி, வாகனம், வாக்கு, தனம், குடும்பம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைமையில் கொண்டு விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அடுத்தது தனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு புதுசாக தொடங்குகிறோம்னு சொல்லிவிட்டு கடன் கேட்டால் கடன் கிடைக்காத காலகட்டம். அடுத்தது நாம் வாங்கின கடனை கொடுக்க முடியாத காலகட்டங்கள். அப்போ இந்த வாக்கு, தனம், குடும்பம், அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் குறையக்கூடிய காலகட்டம். அது என்ன சாமி அந்யோன்யம் குறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னாக்கா, நீங்கள் பேசுகிறது கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவனாலோ தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும்னாக்கா எப்படின்னாக்கா, நீங்கள் பேசுகிறது ஜோவியலாக பேசினா கூட அது தப்பாக புரிஞ்சு கொள்ளப்பட்டுட்டு பிரச்சனைகளை உருவாக்கும். சரி, அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்கா, ராகு கேது பயிற்சிகளும் இந்த 2.5 வருஷ சனிப்பெயர்ச்சிகளில் இந்த குரு பயிற்சி 2 ட்ரிப்பு நிகழுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ராகு கேது பயிற்சி 1 ட்ரிப்பு நிகழுது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக சாதகமாகவே இருக்கும். சரி, அவர் எங்கே வராரு அப்படின்னாக்கா, ராசிக்கு இதுவரையிலும் 9ல் இருந்தவர் 10ல் இருந்தவர் 11க்கு வரார். 11ன்றது லாபஸ்தானம். எப்போ வராரு அப்படின்னாக்க 1/5/2024. அப்போ 1/5/2024 அப்புறம் பார்க்குற உத்தியோகத்தில் இதுவரை இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகும். அடுத்தது உத்தியோகத்தில் நம்ம கன்ஃபார்ம் ஆக மாட்டோமா, நம்மளை வேலையில் வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய மேலதிகாரிகளாலேயும் உங்களோட கீழே உள்ள சபார்டினேட்டுகளாலேயும் பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டங்களில் விலகக்கூடியது. எந்த காலகட்டங்களில் குரு 11க்கு மாறும் பொழுது. அடுத்தது அதே குரு பகவான் 12க்கு மாறுறார். இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 6க்கும் 9க்கும் உடையவர் 12ல் மாறுறார்.
தனக்காரகன் மாறும் பொழுது அதுவும் உங்களுக்கு லாபத்தை தரும். எந்த விதத்தில் லாபத்தை தரும் அப்படின்னாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதுக்காக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு? உயர்கல்விக்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதுக்கு அடுத்தது உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அது எப்படி இருக்கும்? நீங்கள் எந்த நாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்களோ அந்த நாட்டுக்கு உடனடியாக விசா கிடைக்கும். அதே போல் பிஆர் என்ற பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கும், க்ரீன் கார்டு கிடைக்கும், சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த 1/5/2024 அப்புறம் கிடைக்கும். அப்போ இது நல்லதா? நல்லது. சரி, இதுக்கு அடுத்தது இதுக்கிடையில் ராகு கேது பயிற்சி ஆகுது. இந்த ராகுவை பொறுத்தளவுக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 26/4/2025 பெயர்றாரு. அது வரையிலும் இந்த ராகு உங்களுக்கு இருக்கிறது 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ராகு இருக்கிற இடம். ராகு கேது அப்படின்றது இயற்கை பாவிகள். இயற்கை பாவிகள் நல்ல இடத்துல இருக்கக்கூடாது, கெட்ட இடத்துல இருக்கணும். ஆனால் உங்களுக்கு கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். ஆனால் ராகு பகவான் இருக்கிறது 9ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். அப்போ நல்ல இடத்துல இருக்காருனாக்க கெட்டவர் இருந்தாச்சுனாக்க கெடுத்துருவாரே சாமி அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஆனால் ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான். அது குரு பகவானோட வீடு. ராகு கேதுவை பொறுத்தளவுக்கு தனி வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டோட அதிபதியோடைய வேலையை செய்யக்கூடியவங்க. அப்போ இந்த ராகு உங்களுக்கு என்ன ஆகிடுறாரு அப்படின்னாக்க கோதண்ட ராகுவாக ஆகிறாரு. அப்போ 9ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் தகப்பன் ஸ்தானம் அப்படிம்போம். தகப்பனுக்கு இதுவரை இருந்த உடல் நலத்தில் இருந்த உபாதைகள், பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்கள்லேயும் இந்த ராகு கேது பேரிபை காலகட்டங்கள்லேயும் நல்லது நடக்குமா? நல்லது நடக்கும். சரி, ஹையர் எஜுகேஷன் 9ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்குது. ஹையர் எஜுகேஷன் அப்படின்னாக்க ஐஐடி, நீட்டு, ஜேஇஇ, ஐபிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு, பிஹெச்டி இது எல்லாம் போகணும்னு நினைக்கிற கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் யோகமான காலகட்டங்கள். அப்போ நீட்டு ஜெயிச்சு நமக்கு எந்த யூனிவர்சிட்டி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த யூனிவர்சிட்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இது உள்ளூரில் மட்டும்தானா அப்படின்னாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளை இந்த சனி பெயர்ச்சி கொண்டு கொடுப்பார். சரி சாமி, அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க 50% சொல்கிறீங்க. சரி, இதில் நடப்பு தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்றவங்க, அதாவது நடக்கின்ற தசாவோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சரியில்லை அப்படின்னு இருந்தாக்க அவங்களுக்கு ஒரு சில எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன். அதை செஞ்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக பிரச்சனையை விட்டு விலக முடியும். நம்மளுடைய திருச்சியில் மையப்பகுதியில் இருக்கிறது மலைக்கோட்டை பிள்ளையார். அந்த மலைக்கோட்டை பிள்ளையாரை ஒரு ட்ரிப்பு கண்டு தொழுதுட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். என்னது விநாயகருக்கும் சனி பகவானுக்கு என்னங்க தொடர்பு? சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எம்பெருமான் விநாயக பெருமான். மலையில் வீற்றிருக்கிற விநாயக பெருமானை அபிஷேகம் பண்ணி வழிபட்டோம்னா கண்டிப்பாக பிரச்சனையை விட்டு விலக முடியும். சரி சாமி, எனக்கு திருச்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே சாமி, ஏதாவது எனக்கு லோக்கல் உள்ள கோயில் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், நான் அங்கே போய் பண்ணிக்கிறேனே அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் 11 சங்கடக சதுர்த்தினா என்ன அப்படின்னாக்க சந்திரனுடைய சங்கடங்களை விளக்கினவர் எம்பெருமான் விநாயக பெருமான். அப்போ விநாயக பெருமானுக்கு 11 சங்கடக சதுர்த்திக்கு பால், பன்னீர், அபிஷேக திரவியங்கள், இளநீர் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சங்கடக சதுர்த்தி கலந்துக்கிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடிய பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் விலகும். சரி சாமி, எனக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே சாமி, நான் வேலை மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் இப்போ ஒரு காயத்ரி சொல்கிறேன். இந்த காயத்ரியை ஸ்லைடாகவும் போடுறேன். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 8 ட்ரிப்பு சொல்லிவிட்டாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும். அப்போ வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.